வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைக்கீரை சூப்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். வேக வச்ச தூரம் பருப்பு, உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உருவி வச்சிருக்கிற கொழுந்தான முருங்கைக்கீரை, தக்காளி, ஆஃப் தக்காளி, 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சது. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் எண்ணெய். இதில் கீரை நம்ம உருவி வச்சிருக்கிற கீரையை போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிட்டோம். இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகம், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பை இதில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் சூப்பு நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் நீங்கள் வேணுன்ற அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பு ரெடி. மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் டெக்கரேட்கோசரம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ்.